தினேஷ் மைக் இருக்கா? ஆன் பண்ணுங்க. சொல்லுங்க. உங்க ஊர்ல ஒருத்தர் வாடகைக்கு வீடு குடி கொடுக்குறீங்க, மாசம் 1000 ரூபான்னு பேசுறீங்க. குடி வச்ச மாசத்துல இருந்து மாசம் 1000 ரூபாய் வாங்குவீங்களா, 3 வருஷம் கழிச்சு வாங்குவீங்களா? மாசம் வாங்குறது தானே மனித தன்மை. ஆமா. அப்ப 3 வருஷமா வாங்கல, 3 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் கொடுத்துக்கா வாங்குவீங்களா, பழைய பாக்கி 36,000 ரூபாய் சேர்த்து கொடுத்தா வாங்குவீங்களா? பழைய பாக்கியை சேர்த்து கொடுத்தா தானே நான் வாங்குவேன். ஆமா. இந்த ஆட்சியை மக்கள் வச்சாங்க, குடி வச்சாங்க. அப்ப மாசம் வச்ச அன்னையிலிருந்து 1000 ரூபாய் தர்றேன்னு சொன்னாங்க. 3 வருஷம் 12 36 மாசம் கழிச்சு தான் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப பழைய பாக்கி 36,000 ரூபாய் வரணுமா தரணுமா, என்ன நிலைமை? அதுவா, அது வரும் ஆனா வராது. அப்படின்னா சூரியனுக்கு ஓட்டும் வராது. அதான் தெரியுமே. அதான் சப்ஜெக்ட். விராலி மலையில நீங்க இருக்கும்போது உங்களுக்கு தானே நிச்சயமா வரும். எங்க மக்கள் எல்லாருமே கரெக்டாமா? இது கரெக்டா? இந்த சப்ஜெக்ட் பழைய பாக்கி கொடுக்காத ஆளுக்கு மொத்தமா கொடுக்கணும். I12 60,000 1000 ரூபாய்க்கு கொடுக்கணும். கொடுத்த ஆளுக்கு தான் சொல்றேன். இப்போ வாங்கின 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு 36,000 ரூபாய் பழைய பாக்கி கொடுக்கணும். அரக்கோணத்துல கொடுத்ததா கேள்விப்பட்டேன், இந்த விராலிமலைக்கு கொடுக்கல. இல்லைங்கண்ணே, எனக்கெல்லாம் அந்த 1000 ரூபாய்க்கு தகுதி இல்லையா. ஏன்னா நான் கார் வச்சுங்கிறேன்னா, எங்க ஏரியா திமுக கவுன்சிலர் 4 கார் வச்சுங்கிறான். அவன் பொண்டாட்டிக்கோ அவன் புள்ளிக்கோ அவங்க பேத்திக்கெல்லாம் வருது. எங்க அம்மாவுக்கு அந்த 1000 ரூபாய் கொடுக்கல. இதுதான் உண்மை, இது சத்தியம். அதில் உங்களுக்கு சேர்த்து அம்மாவுடைய ஆட்சியில் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நீங்கள் எல்லாம் நீண்ட நேரம் காத்திருக்கிறீங்க. பத்திரமா போங்க, பாதுகாப்பாக போங்க, மகிழ்ச்சியாக போங்க, சந்தோஷமாக போங்க. முருகன் நல்லால இரவு கண்டிப்பாக உங்களுக்கு கனவு வரும், நம்ம ஆட்சி வரும். அதுதான் சப்ஜெக்டு.